என்ன வேலைக்கு கிளம்பாம ஒரு தினசம் முடிச்சிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, நேராயிட்டல. அடியே, இப்பதான் உன்னை உத்து பாக்குறேன். ரெண்டு பிள்ளை பெத்தவ மாதிரியா இருக்க. ஒரு தினுசாதான் இருக்க. இவ்வளவு நாளும் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்களா இல்ல மாலை கண்ணா? நல்லா பேசுற. லீவு போட்டுடலான்னு பாக்குறேன். போதும் போதும், இந்த ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல வேலைக்கு கிளம்புங்க. ஆளை பாருங்களேன், காலங்கத்தால முழிக்கிற முழியும். ஏன் முழிக்க நடியே? என் முழிய பார்த்துதான் ஆபீஸ்ல எல்லாரும் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? நினப்பு தான் பொழப்பு கெடுக்கு. அத்தை மவனதும் நான் மயங்கி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். வேற என்ன பண்றது? நான் மட்டும் உங்களை கல்யாணம் முடிக்காம இருந்தா இன்னைய வரைக்கும் சன்னியாசியா தான் இருந்திருக்கணும். எப்படி எப்படின்னு? அடியே, என்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அத்தானுக்கு வயசெல்லாம் இன்னும் தெரியல. விட்டா இன்னும் 4 பொண்டாட்டி கட்டுவேன். இப்போ போதும்பா, உனக்கு ஒரு ரொமான்ஸ் விடுறதுக்கு அளவே இல்லையா? 4 பொண்டாட்டி கட்டப்படாதாம்ல. முதல்ல எங்க அம்மா சமாளி, அப்படம் கட்டலாம். கீழே உங்க அம்மாவெல்லாம் சமாளிச்சிடலாம். உன்னை சமாளிக்கிறது தான் பெரும்பாடா இருக்கு. அவளங்களை மேல ஏறி சட்டையை கசிக்கிறத இறங்குதா கீழே. அவளா வெளிய உட்கார்ந்திருக்கா, அத்தை வந்திருக்கு, அதான் பேசிட்டு இருக்கா. நீ இப்ப கிளம்பல, அத்தை இங்க வந்துரும். வந்துட்டாளா? அதானே, என் அக்காக்கு கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி மூக்கு வைத்திருமே. சத்தம் கேட்டுச்சு. நான் கூட அவளா இருக்காதுன்னு நினைச்சேன். அட பாவி, சும்மா இருக்க மாட்டேன். அடியே, நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வரேன்டா. சரிப்பா, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வா சரியா? வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வருவோம். அந்த பயம் எடுக்கட்டும். அத்தை பேட சொன்ன உடனே சும்மா ஆத்துறது இல்ல. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். அவர் பாவண்டா. இம்மோ, அதெல்லாம் ஒரு ஜாலிக்காக தெரியுமா? ராகினி, தம்பி எங்க போயிட்டானா? ஆமா மேனி, இப்பதான் போறாங்க. ஏன் மேனி? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் இந்த சின்ன குட்டியில படிப்பு முடிய போதுல அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும். என்ன மேனி நீங்க? அவளுக்கு 20 வயசு இருக்குமா? கூட ஒரு 2-3 வருஷம் போகட்டும் மேனி. 23 வயசுல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிங்க போதும். இப்பவே கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு என்ன அவசரம்? அது இல்ல காலை சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சா நல்லது தானே. பொம்பளை பிள்ளையில எவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருக்கிறது? அத்தையோ, அப்போ ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் வீட்ல இருக்கலாமா? இவன் ஒருத்தன் ஏலே அவசர கொடுக்க போய் வேலையை பருப்போ. அதானே, என்ன வட்டி விட்டுறிய? இல்ல ராகினி, அக்கம் பக்கம் உள்ளவெல்லாம் அவளை ஒரு மாதிரி சொல்றாவோ. ஏதோ பையன் கூட வந்து இறங்குறா வைக்கிறான்னு. எனக்கு பயமா இருக்கு. அதனால காலகாலத்துக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிட்டா நம்ம நல்லா இருக்கலாம்ல. என்ன மேனி சொல்றீங்க? அவட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியதானே. தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வேணா அவட்ட பேசட்டா? இல்ல ராகினி, அவ நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியே இல்லை. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் ஹெட்போனை காதுல போட்டுக்கிட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறா. அந்த சின்ன பைய வேற அன்னைக்கு அவளை பத்தி சொல்லி கொடுத்துட்டான்னு அவளுக்கு ஒரே கோவம். ஏட்டி சுப்புலட்சுமி, எப்ப வந்த? ஏன் இப்படி மூஞ்சி மாடையெல்லாம் சம்பி போயிருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் பேத்தியால நினச்சிதான் மனசு சங்கடமா இருக்கு. அவ வர வர சொன்ன பேச்சே கேட்க மாட்டேக்கா. ஏன் பேத்தி எனக்கு அவ கட்டி வைரும். அவ கொஞ்சம் அடம்பிடிப்பாள தவிர மற்றபடி நல்ல பிள்ளை. அவளை பத்தி ஆவலாதி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலை. சரி, உன் மாமனார்கிட்ட பேசுன்னு சொன்னல. என்னத்தம்மா பேச சொல்ற? பேச ஏன் உன் தம்பிக்கிட்ட நீ பேச வேண்டியதானே? ஆமா, நான் சொன்ன உடனே கேட்டுற போறான். இவளை போய் கேளுனா இவளும் கேட்க மாட்டா. ஏட்டி, மாலினிக்கு மட்டும் வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்ல. உன் தம்பிக்காரனுக்கு ஏதாவது பிசினஸ் பண்றதுக்காவது பணம் கொடுக்கலாம்ல. அம்மா, அவ வாய் உள்ள பிள்ளை, பொழைச்சுக்குவா. இவ சரியான ஊமக்கோட்டான். பின்ன என்ன செய்ய சொல்ற? இவ தான் பேசணும். என்ன மேனி, என்னத்தை பேச சொல்றீங்க? அதானே, உன் தங்கச்சிக்காரி ஓயாம வந்து அங்க உட்காந்துக்கிறா. அப்படியே சுரண்டி சுரண்டி வேணுங்கிறத வாங்கிட்டு போறா. உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்ல. அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்கும். அவ சாமர்த்தியசாலி, உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. என்னத்தை உட்காந்து சுரண்டேன்? என்னத்தை சுரண்டனே? நான் என் வீட்டுல வந்து உட்காந்துருக்குது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படித்தானே? நான் சுரண்டேன்னு சொல்றீங்க. நான் சுரண்டிட்டு போனதே நீங்க பாத்தீங்களா? அப்படி நான் என்னத்தை வாங்கிட்டு போனேன்? என்ன பேச்சு இதெல்லாம்? மாலினி, அப்படியெல்லாம் பேசாத. மைனி என் மேல உள்ள அக்கறையிலையும் பாசத்திலையும்
அப்படி சொல்லிச்சு. உனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைனி சொல்லிச்சு. நீ தப்பா நினைச்சுக்காதட்டி. உன்னை குத்தமா சொல்லுவாங்களா? போதும் நிப்பாட்டு. எனக்கு எப்படி அர்த்தமாவளோ அத மாதிரி எனக்கும் அர்த்தமாவதான். நம்ம வீட்ல எல்லாரும் சரி சமந்தான். என்ன மட்டும் என்னமோ உச்சாணி கொம்புல தூக்கி வைக்கிற மாதிரி இவங்க உன்கிட்ட ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீனும் இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. அது எப்படி உங்களால வாய் கூசாம இப்படி பேச முடியுது? எனக்கு ஒரு வீட்டை தந்துட்டாங்க, அது உங்களுக்கு பொறுக்கல அப்படித்தானே? ஏன் சாமத்தியா இருந்தா உங்க தம்பியையும் அதான் ஏன் அக்காக்காரி உங்க தம்பி பொண்டாட்டியும் போய் வாங்க சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு இது? அத்தை நீய சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கல. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உனக்கு சாமத்தியா இருக்குன்னா உனக்கு வாய் துடுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை தான் சொன்னோம். எனக்கு நீ வேற இவ வேறையா? 2 பேரும் ஒண்ணு தானே. உன் மைனி அப்படி நினைப்பாளா? என்னதா இருந்தாலும் உங்களுக்கு அவதான வசதி. ஏன்னா உங்க வீட்டு மருமக அவ. நான் வேற இடத்துல தானே இருக்கேன். அதனால தானே இப்படி பேசுறியே. இந்த மாதிரி நினைப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ராகினி, நீ சாமத்தியசாலி இல்லாம எப்படியா? உனக்கு போட வேண்டிய நகைய போட்டாங்கல்ல, அதுக்கு மேல உனக்கு என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற? என்னட்டி பேசுற? நான் எதையாவது எதிர்பார்க்குறேனா? நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இருக்கேன். அத்தை தான் சொன்னாங்க பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கேட்டு பாரு உங்க அப்பாட்டன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? அது ஓ சாமத்தியம் அங்க போய் கேட்கறது. அதுக்காக என்ன நக்கலா பேசுற வேலை இனி வச்சுக்காதீங்க. ராகினி அப்படியெல்லாம் பேசுற? உன் அக்கா கறின்னு மதிச்சு வந்த பாரு, அது ஏன் தப்பு? என்கிட்ட பேசாத. சே ராகினி நில்லு. ராகினி நில்லு. என்ன மன்னிச்சிரு மாலினி. நான் இப்படியெல்லாம் பேசுறத அவ கேட்டுட்டு தானே உன்கிட்ட இப்படி கத்திட்டு போறா. ஐயோ மைனி விடுங்க. அவ ஏன் தங்கச்சி தானே, படபடன்னு பேசுவா. மனசுல எதுவும் இருக்காது. அவ சண்டெல்லாம் 2 நாள் தான். நான் சமாளிச்சுக்கிறேன் விடுங்க. ஆனாலும் திமிரு பிடிச்ச வட்டி என்ன பேச்சு பேசிட்டு போறா. விடுங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அவ அம்மா வீட்டில தான் இருப்பா. நான் போய் பேசி சமாளிக்கிறேன். ராகினி போவோம். இல்ல மைனி நீங்க போங்க, நான் தனியா வரேன். இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து ஏதாவது சொல்லுவா. ஆமா அதுவும் சரிதான். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. இன்னும் இவ திருந்தலையாட்டி? பொடன்னு 2 நிமிஷத்துல எப்படி பேசிட்டு போயிட்டா? ஐயோ விடுத்த, அவ குணம் தெரிஞ்சது தானே. பாப்பா ஆனாலும் இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்க்கலதா. மழை பெஞ்சி ஓஞ்ச மாதிரி இருக்கு. சுப்புலட்சுமி என்னதுக்கு இப்படி மோகர கட்டைய தூக்கிக்கிட்டு உட்காந்துருக்க? என்னடி அன்னைக்கு தானே 20,000 ரூபாய் கொடுத்து விட்டேன் தீபாவளிக்கு புடவை எடுக்க போறேன்னதுக்கு. இப்போ திரும்பவும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு உட்காந்துருக்க. ஏன் அடுத்தால புடவை வாங்கம்மா? என்னத்தா கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தங்கச்சிக்காரி என்னம்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டா தெரியுமா? யாரு? மாலினியா? எதுக்கு நீ அவளை என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னா ராகினி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க அம்மா சொல்லிச்சு, தம்பிட்ட ஏதாவது பிசினஸ் வைக்கிறதுக்கு பணம் கேட்க வேண்டியதானே. உன் தங்கச்சிக்காரி எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கான்னு. நானும் உன் தங்கச்சிக்காரிக்கு இருக்க சாமர்த்தியம் கூட உனக்கு இல்லையேன்னு சொன்னேன். அதுக்கு தான் என்னை வாய்க்கு வந்தபடி கிளின்னு கிழிச்சு விட்டுட்டா தெரியுமா? பின்ன கிளிக்காம என்ன செய்வா? உங்க ஆத்தாக்கு தான் கூறு இல்லைன்னா உனக்கும் சுத்தமா கூறு இல்லையா? ஏடி அவ என்னத்தையும் பண்ணிட்டு போறா, அது அவ பிரச்சனை. அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. என்னத்துக்கு இப்படி முழுங்கி பேசிக்கிட்டு இருக்கியே? அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறீங்க அப்படித்தானே? ஏன் அந்த தங்கச்சிக்கு நல்ல வீடு வாங்கி கொடுத்தியல்ல, இவளுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. கேட்கலன்னா உடனே விட்டுருவீல. ஏடி அப்படியெல்லாம் இல்ல, அது அப்பா முடிவெடுக்கணும். நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடு. ஏடி உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்க. இங்க பாரு சுப்புலட்சுமி, நீ வர வர உங்க அம்மா வீட்டுக்கு போய் கெட்டு போற. உங்க அம்மா கூட எல்லாம் சேராத, அது உன்னை மொத்தமா கெடுத்துரும். சுப்பு இங்க பாரு சுப்பு, நான் பேசுறேன் அப்பா கிட்ட, கோவப்படாத. இங்க பாருடி. இது ஒன்றும் குறைச்சல, பெருசா கொஞ்சம் வந்துட்டாரு கொஞ்சம். ஏன் அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? சரி இங்க பாரு சுப்பு. நிஜமா பேசுவீரா? ஏடி இதுல நிஜமா வேற பொய்யா வேறையா? கண்டிப்பா பேசுறேன், போதுமா? என் தம்பி பாவம் தெரியுமா? தினமும் பேக்க மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது சங்கடமா இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் நல்லா தானே இருக்கோம், அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? அது சரி, கொஞ்சம் விட்டா அப்படியே நோண்ட ஆரம்பிச்சிருவியே. சரி தாயே, கண்டிப்பா பேசுறேன், போதுமா? சரிங்க, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி நீ போய் எடுத்து வை, வாரு. சரி. அப்பா, இந்த பொண்டாட்டி மேல சமாளிக்கிறதுக்கு வெளிநாட்டுல போய் தான் படிச்சுட்டு வரணும்.
கோவப்படுறதும் தெரிய மாட்டுக்கு, சிரிக்கிறதும் தெரிய மாட்டுக்கு. என்ன பெரியப்பா வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கு. சுப்புலட்சுமி பெரியம்மாவும் கூட்டி கூட்டின்னு குதிச்சிட்டு போகுது. அவளுக்கு தீபாவளிக்கு இன்னும் 4 சேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் குதிச்சுக்கிட்டு போறா. என்ன பெரியப்பா இப்படி பண்ணிட்ட? நீ பேசாட்டி 4 சேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்ட ஈஸியா. ஆனா இது எங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, பெரிய சண்டையை வீட்டுல கிளப்பிடும் தெரியுமா? அது வேறயா? அது தெரியாம போச்சே. பாவம், என் தம்பி பாடு பெருந்திண்டம் தான். அதுதான் மெயின் காரணமே அதுதான் தெரியுமா? எங்க அப்பா பாவம். நீ இத சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணி சரியா? சரிடா. பெரியப்பா அப்புறம் வருஷம் வருஷம் எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி தருவிய, வெளியெல்லாம் கூட்டிட்டு போவிய. இந்த வருஷம் நீ இன்னும் எங்களை கூட்டிட்டு போல. எப்ப கூட்டிட்டு போவ பெரியப்பா? நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நாளைக்கு ஃப்ரீ ஆயிருவேன். சாட்டர்டே தானே, நாளைக்கு நாமெல்லாம் வெளியே போவோம். சூப்பர் பெரியப்பா. எங்களுக்கும் ஆஃப் டே தான் ஸ்கூல் தெரியுமா? அப்படியே காடா போட்டுட்டு நம்ம எல்லாரும் காடைக்கு போறோம் சரியா? அது சரி. சரிப்பா, சாப்பிட போவோம்.